யாருக்குத்தான் மன வாழ்க்கை சரியாக இருந்தது? தசரதனுக்கும் மனைவிகளுக்கும் மன வாழ்க்கை சரியில்லை. ராமனுக்கும் சீதைக்கும் மன வாழ்க்கை சரியில்லை. கோவலனுக்கும் கண்ணகிக்கும் மன வாழ்க்கை சரியில்லை. புத்தனுக்கும் யசோதைக்கும் மன வாழ்க்கை சரியில்லை. ஒவ்வொரு சாமியாரும் சித்தனும் காட்டை நோக்கி சென்றது ஏன்? 5 விரலும் ஒரே நீளமா என்ன? ஒவ்வொரு தலையிலும் ஒரு விதி, அதை அழிக்க முடியுமா? பணக்காரன் இரகசியமாக புலம்புகிறான், ஏழை வெளிப்படையாக புலம்புகிறான். எல்லோருடைய வாழ்க்கையிலும் ஓட்டை உடைச்சல் எல்லாம் இருக்கத்தான் செய்கிறது. எல்லாமே சரியாக இருந்துவிட்டால் இறைவனை நீ மறந்து விடுவாய். அதனால்தான் கூட்டி பெருக்கி கழித்து விடுகிறான். ஆணும் புலம்புகிறான், பெண்ணும் புலம்புகிறாள். இருந்தும் வாழ்க்கை நடந்து கொண்டு தான் இருக்கிறது. வாழ்வதும் வாழ வைப்பதும் நம் கையில்தான் இருக்கிறது. புரிந்து கொண்டு வாழுங்கள். இல்லறம் நல்லறமாகட்டும்.